ஹலோ கைஸ், வணக்கம். என் பேரு இமானுவல். தமிழ்நாட்டோட வாக்காளர்களின் மொத்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 5,73,00,000. இதுல தேர்தல் அன்னைக்கு தமிழ்நாட்டுல வாக்களிச்சவங்களோட எண்ணிக்கை 4,88,00,000. இந்த 4,88,00,000 பேர் வாக்களித்த இந்த 234 தொகுதியில எக்ஸிட் போல் அப்படிங்கிற அந்த கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சம் 80,000 பேர் கிட்ட இந்த 234 தொகுதியில எடுத்திருந்தாலும் ஒரு தொகுதிக்கு ஒரு 340 பேர் கிட்ட எடுத்திருப்பாங்க. அந்த 340 பேர் கிட்ட எடுத்த அந்த கருத்து கணிப்பு எப்படிங்க உண்மையா இருக்கும்? எப்பொழுதுமே வாக்களிச்சவங்க தாங்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்கோம் அப்படிங்கறத எந்த சமூக ஊடகத்திலையும் செய்தி ஊடகங்கள்லயும் இல்ல நீங்களே பர்சனலா போய் கேட்டாலும் அதை அவங்க சொல்லவே மாட்டாங்க. அவங்க வெளியே ஒண்ணு சொல்றாங்கன்னா உள்ள அவங்க வேற கட்சிக்கு வாக்களிச்சிருப்பாங்க. சில பேர் உண்மை சொல்லலாம், ஆனா எல்லாருமே கரெக்டா சொல்ல மாட்டாங்க. இந்த 4,88,00,000 மக்கள் வாக்களிச்ச இந்த தேர்தல்ல வெறும் 80,000 பேர் கிட்ட கருத்து கணிப்பை கேட்டு இதுதான் இந்த கட்சி தான் வின் பண்ணும், இந்த கட்சி இவ்வளவு வாக்குகள் பெறும், இந்த கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் இடையில இவ்வளவு வாக்கு டிஃபரன்ஸ்ல டஃப் ஃபைட் இருக்கு, இதை எப்படிங்க கணிக்க முடியும்? நிச்சயமா கணிக்க முடியாது. கருத்து கணிப்பு ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போல் அப்படிங்கிற பேர்ல ஒரு மாசமா கிட்டத்தட்ட தவேகா தலைவர் திரு ஜோசப் விஜய் என்ற ஒரு ஆகச்சிறந்த திரையுலக நடிகரை இந்த ஊடகங்கள், செய்தி ஊடகங்களும் சரி சமூக வலைதளங்களும் சரி மக்கள் கிட்ட திணிச்சிருக்காங்க, இல்லனா திணிக்க முற்பட்டு இருக்காங்க. அந்த ரீதியில தான் நான் பாக்குறேன். நிச்சயமா சொல்றேன், என்னோட தனிப்பட்ட கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவேகா தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய கட்சி அதிக வாக்குகள் பெறும், சில இடங்கள் வெற்றி பெற்று சட்டமன்றம் செல்லலாம். ஆனால் ஆட்சி அமைக்க அவர்கள் பெரும்பான்மை நிச்சயமாக பெற மாட்டார்கள். நாளைக்கு இந்நேரம்லாம் அந்த ஒப்பீனியன் போலும் எக்ஸிட் போலும் எவ்வளவு பெரிய பொய் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சமூக ஊடகங்களும் உண்மை கிடையாது, செய்தி ஊடகங்களும் உண்மை கிடையாதுங்க. இந்த காலகட்டங்கள்ல சமூக வலைதளங்கள்ல வர்றதையும் செய்தி ஊடகங்கள்ல வர்றதையும் வச்சு நம்ம எதையுமே கணிக்க முடியாது. என்னோட அனுபவத்துல மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்துறாங்களோ அதை 100% வெளியே சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை இப்ப நீங்க போய் கேக்குறீங்க, நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு நபருக்கு ஆதரவு தெரிவிக்கிறவரா இருக்கலாம். நீங்க யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படிங்கறத அவங்க யூகிப்பாங்க. யூகிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கான பதில சொல்லிட்டு போவாங்க. எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு நபரை ஆதரிக்கலாம், அந்த நபரை மனசுல வச்சு நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம், நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்க மனசுல எந்த நபர் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நானும் வாக்களிப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிருவாங்க. சோ இப்படிதான் இருக்கும். யாருக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிறது அவங்களோட தனிப்பட்ட ரகசியம். அதை நிச்சயமா 170% பேர் அதை சரியா சொல்ல மாட்டாங்க. எது எப்படியோ நாளைக்கு இந்நேரம் திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் தகுதியை பெறும். அதை நீங்க நாளைக்கு பாப்பீங்க. ஓகே, இது தவேகா ரசிகர்களுக்கான முதல் தேர்தல். இது ஒரு அனுபவ பாடமா அவங்களுக்கு இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.